ஓய்வின்றி உழைத்த சூரியன் ஓய்வெடுக்கிறது. அண்ணாவின் அன்பு தம்பி மறைந்தார். அன்னை தமிழின் அருந்தவ புதல்வன் மறைந்தார். கலையுலகில் காலடி எடுத்து வைக்கும் இளைஞர்களின் இதயத் துடிப்பு நின்று போனது. முத்தமிழ் கலைஞர் மறைந்தார். முத்தான தமிழுக்கு சத்தான தெளிவுரைகள் கண்ட சாதனை நாயகன் சிறைந்தார். தமிழால் தமிழையும் தமிழனையும் தமிழகத்தையும் தலைநிமிரச் செய்த தலைவர் தலை சாய்ந்து விட்டார். உதயசூரியன் மறைந்து விட்டதா? இல்லை, அண்ணாவின் இதயசூரியன் மறைந்து விட்டது. கோபாலபுரத்து கோபுரம் சரிந்தது. தள்ளாத வயதில் சரியவில்லை. தமிழுக்கு தள்ளாத வயதிலும் தொண்டாற்றியதால் தமிழ் தொண்டன் மறைந்திருக்கிறான். காவேரி தண்ணீருக்காக போராடிய தமிழன் காவேரி மருத்துவமனையில் இருந்து காலமானார் என்ற செய்தியால் தமிழர்களின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மதகுகள் கொண்டு அடக்க முடியாது மக்கள் மனங்களில் இடம் பிடித்த மகத்தான தலைவனை, சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகனை, உழவர் சந்தை கண்ட உத்தம நாயகனை, போக்குவரத்து இல்லாத குக்கிராமங்களில் போக்குவரத்து ஏற்படுத்தி தந்த மினிபஸ் நாயகனுக்கு இறுதிச் சடங்கிற்கு இடமில்லையா? அண்ணாவின் தம்பிக்கு இடமில்லையாம். உடன்பிறப்பிற்கு இடமில்லையாம். அண்ணாவே உன்னோடு இருக்க இடமில்லையாம். இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்த இனமான தமிழனுக்கு இடமில்லையாம். நீளமான வசனங்களால் தமிழகத்திய தாளாட்டிய தலைவனுக்கு நீளமான கடற்கரை கொண்ட மெரினாவில் தலை சாய்க்க இடமில்லையாம். நெஞ்சுக்கு நீதி தந்தவனுக்கு நீதி கிடைத்து விட்டது. ஆம், அண்ணாவின் தம்பிக்கு அருகே துயில் கொள்ள நீதி வழங்கியது பிளஸ்வின் ஜான்சிராணி.